நீலமலை தொலைக்காட்சி நகர்வளப் பகுதி. நேற்றைய நகர்வளப் பகுதியில் உங்களுக்கு ஒரு கேள்வியினை கேட்டிருந்தோம். நமது நீலமலை தொலைக்காட்சி மூலமாகவும் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் மூலமாகவும் அன்னை இந்திரா, பெருந்தலைவர் காமராஜர், மொராஜி தேசாய் இவர்களுக்கெல்லாம் பாரத் ரத்னா பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பாரத் ரத்னா பட்டம் எப்பொழுது வழங்கப்பட்டது, யாருக்கெல்லாம் என்பதை கேள்விக்கணையாக தொடுத்திருந்தோம். இந்த பாரத் ரத்னா விருதை முதலிலே பெற்றவர் இந்திய திருநாட்டினுடைய முதல் பெண் பிரதமராக பொறுப்பேற்ற அன்னை இந்திரா அவர்கள். அன்னை இந்திரா அவர்கள் 1971ஆம் ஆண்டு பாரத் ரத்னா பட்டத்தை தான் வாழ்ந்த காலத்திலே பெற்றிருக்கிறார் என்பது ஒரு மகிழ்ச்சியான தகவல். அதை போல இரண்டாவதாக பாரத் ரத்னா விருதை பெற்றவர் பெருந்தலைவர், கர்மவீரர், விருதுநகர் வேந்தன், கல்விக்கு கண் தந்த காமராஜர் என்று போற்றப்படுகின்ற கல்விக்கு முக்கிய தத்துவத்தை தான் முதலமைச்சராக இருக்கின்ற போது கொடுத்து படிக்க முடியாத மாணவர்களுக்கெல்லாம் மத்திய உணவு என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு 1976ஆம் ஆண்டு அவருக்கு வழங்கப்பட்டது. இதை போல இந்திய தேசத்தினுடைய காங்கிரஸ் கட்சி அல்லாமல் வேறொரு கட்சி, கூட்டணி கட்சி மூலமாக ஆட்சியை பிடித்து காங்கிரஸ் அல்லாத ஒரு தலைவராக, ஒரு பாரத நாட்டினுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு மொராஜி தேசாய் அவர்களுக்கு 1991ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. இதை சரியாக சொன்னவர்களுக்கு நாம் பரிசை வழங்கி இருக்கிறோம். மேட்டுப்பாளையத்திலே இருந்து கமருநிஷா என்ற ஒரு பள்ளிக்கூட மாணவி 3 பேர்த்தினுடைய பாரத் ரத்னாவுடைய தேதியை சரியாக சொல்லி இருக்கிறார்கள். இதை போல கூடலூர் பகுதியிலே இருக்கின்ற அம்மு என்ற ஒரு மாணவி இந்திரா காந்தி, காமராஜரை சொல்லி இருக்கிறார்கள். ஆகையினால் 2வது பரிசு ஒன்றும் நமது நீலமலை தொலைக்காட்சியின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சியை, இந்த தகவலை உங்களுக்கு தெரிவித்து, இதுபோன்ற கேள்விகளுக்கு சரியான பதிலை சொன்னால் பரிசுகளும் தந்து உங்களுடைய பாராட்டும் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும், உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்